நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு ராகுல் அவரு இப்படி ஒரு மெசேஜ் விஜய் அவருக்கு அனுப்பியிருக்காரா? விஜய் அவருக்கு இதனால ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. தமிழக அரசியல் களம் இப்ப மிகுந்த பரபரப்புல இருக்கு. குறிப்பா நடிகர் விஜய் அவர் தொடங்கி இருக்க தமிழக வெற்றி கழகம் தன்னோட முதல் தேர்தல் பயணத்தை முன்னிட்டு கூட்டணி குறித்த வியூகங்கள்ல தீவிரம் காட்டி வராங்க. காங்கிரஸ் தன்னோட கூட்டணியில இணைக்கணும்னு பல முயற்சி பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ் கடைசியில திமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. சொல்ல போனா காங்கிரஸ் விஜய் அவர் கூட தான் கூட்டணி அமைக்க ரொம்பவே முடிவா இருந்திருக்காங்க. ஆனா நேரடியா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினதும் சம்மதம் சொல்லிட்டு 2 தொகுதிகள் மட்டும் அவங்க அதிகமா கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தாவிக கூட தான் கூட்டணி அமைச்சு 70 தொகுதிகள்ல போட்டியிட முடிவெடுத்திருக்காங்க. ராகுல் அவருக்கும் அது விருப்பமா இருந்திருக்கு. இப்படி இருக்க நிலையில விஜய் அவரை இப்ப பாஜக தலைமை தன்னோட பக்கம் இழுக்க தீவிர முயற்சி எடுத்துட்டு வராங்களாம். திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள விஜய் அவரு விரும்புறாரு. யாரோட கரம் கோர்ப்பார் அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கணும். தனித்து நின்றா எத்தகைய முடிவுகளை எடுப்பாரு அப்படிங்கறதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழக அரசியல்ல இது மிகப்பெரிய கேள்வியாக்கு. வரவிருக்க நாட்கள்ல தாவேகா என்னதான் முடிவெடுக்க போறாங்க, அவங்க ஒவ்வொரு நகர்வும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தமிழக தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியா அமையும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்றாங்க. சொல்ல போனா அவர் யார் கூடயும் கூட்டணியே வேண்டாம், நான் தனித்து போட்டியிடுறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ நம்பி ரொம்ப நாள் போயிருச்சு, இனிமேல் யாரையும் நம்ப வேண்டாம், எதுவா இருந்தாலும் தனித்து நின்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்காராம் விஜய் அவரும். இப்ப ராகுல் அவரும் இனி முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தாவேகா ரொம்பவே குழப்பமாயிட்டாங்களாம். சொல்ல போனா நிறைய பேர் புதுச்சேரியிலையும் அதே கூட்டணியை தான் கண்டிப்பா தொடருவாங்க அப்படிங்கறதுனால தாவேகா கூட காங்கிரஸ் கண்டிப்பா கூட்டணி அமைக்காது. தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவு ஏற்பட்டா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை உறுதியாகும். அதனால இனி வெயிட் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது, இனிமேல் யாரையும் நம்ப போறதில்ல, நான் தனித்தே போட்டியிடுறேன்னு விஜய் அவரு முடிவெடுத்துட்டாராம். இவரோட இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ராகுல் அவரு விஜய் அவர்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வருது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலங்க.